ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியாக வீடியோவே போடல. அதனால் வெயில் இல்லையா, கிச்சன் பக்கமே நிறையா வர முடியல. ரொம்ப சமைக்கும் போதே ரொம்ப வேர்த்துலாம் கொட்டுது, நிற்கவே முடியல. நான் தான் வீடியோ விட்டு விட்டு போடுறேன். நேரடியாகவே கேட்டாங்க ஏன் சரியாக வீடியோ போட மாட்டேறான்ட்டு. அப்புறம் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் எங்கள் பாண்டிச்சேரியில் நல்லா மழை பெய்யுது, விட்டு விட்டு மழை பெய்யுது. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி தான் கிச்சன் பக்கம் சமைக்கலான்னு வந்திருக்கேன். அப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, ஒரு சூப் செய்யலான்ட்டு எங்கள் பப்பு குட்டிக்கு பாருங்கள், மொட்டை அடிச்சுக்க சூப்பராக இருக்கா பாருங்கள், யாரும் சிரிக்கிறாரு பாருங்கள். அதனால் ஒரு சூப் செய்யலான்னு பார்க்குறேன். என்னோடய ஸ்டைலில் சூப் செய்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாங்க சூப்பு செஞ்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள காட்டலாம் எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். நான் குடமிளகா வச்சு தாங்க செய்ய போகிறேன். இது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய் போட்டு செஞ்சேன்னா பிள்ளைங்களுக்கும் சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும். இந்த சூப்பு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னோடய ஸ்டைலுங்க இது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கொஞ்சமாக போட்டுங்க, நிறையா போடக்கூடாது. அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான், ஏன்னா மசாலா வாசனை மாதிரி இருக்கும். வதங்கின உடனே லைட்டாக கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க, கொஞ்சமாக போட்டுங்க கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, ஏன்னா கிளைமேட்டுக்கு நல்லா சூப் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்மளும் வெஜிடபிள்லாம் செய்யலாம். இதுவும் கொஞ்சம் இந்த நம்ம கொஞ்சம் மிளகா குடை மிளகா கொஞ்சம் பழுத்த மாரி இருந்தது, அதனால் ஒரு ஐடியா சூப் செய்யலான்னு. நீங்கள் தண்ணி தேவையானாலும் நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கினேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் நான் ஒரு குடை மிளகா போட்டேன்னா நீங்கள் 2-3 கூட போட்டுக்கோங்க. நல்லா பொடியானு அந்த ஸ்மெல்லு சூப்பராக வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏன்னா அந்த திக்னஸ் வரும்ல, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த சூப்புக்கு. நம்ம கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்ட மாரி இருக்குல்ல, அது மாதிரி வீட்டில் இருக்கும், அதுமாரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இறக்கத்துக்கு கொஞ்சம் 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றிடுங்க. பாருங்கள், சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த திக்னஸ் வருது பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே இப்போ சூப்பராக சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவைன்னா அந்த வத்தல் மாரி வறுத்து போட்டுக்கலாம். அதில் நல்லா முறுமுறுன்னு சில பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக லெமன் போட்டுக்குங்க உங்களுக்கு தேவைன்னா. பெப்பர், ஏன்னா காரம் நான் போடலை, அதனால் பெப்பர் தான் வேணும். உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக கார மிளகாத்தூள் வேணால் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், எங்கள் பாப்பு பாருங்கள் சூப்பராக சாப்பிட்றாரு பாருங்கள். பெப்பர் பத்தலையும் அவரே போட்டுக்கிட்டு சாப்பிட்றாரு. இது பிள்ளைங்களுக்கும் நம்ம ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். ஒரே மாதிரி நம்ம பிஸ்கெட்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக இதுமாதிரி சூப் மாரி வெஜிடபிள்லாம் போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.